கும்ப லக்னத்துக்கு லக்னத்துக்குரிய வக்ரம் 12க்குரிய வக்ரம். வெளிநாடு போய் ஜெயிச்சிடலான்னு வெளிநாடு ஓடி கஷ்டப்படக்கூடியவங்களில் கும்ப லக்னமாக பிறந்து கும்ப ராசியாக பிறந்து சனி வக்ரமானவன் இருக்கிறவங்க நிறைய பேர் வெளிநாட்டில் கஷ்டப்படுவதை பார்க்கலாம். ஆனால் 12க்குரிய வக்ரம் ஏறான். அப்போ எதிர்பார்த்த மாதிரி 12க்குரிய விஷயங்கள் அமையாது. ஆனால் இவர்களுக்கு தான் வெளிநாட்டு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். வாய்ப்பும் கிடைக்குது, ஆனால் ஒன்றும் பண்ணவும் முடியல. சில பேர் வெளிநாட்டில் போய் செட்டில்ட் ஆகிடுவாங்க. 12க்குரிய வக்ரமானா சில பேருக்கு பிஆர்லாம் ஈஸியாக கிடைக்கும். ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்துருக்கும் மேடம். எந்த இடத்துல நோய் இருக்கோ அதே இடத்துல மருந்தும் இருக்கு. கண்டிப்பா அதுதான் நம்மளுடைய தாத்பரியத்தில் ரொம்ப முக்கியமாக. எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதே இடத்துல தீர்வும் வச்சுட்டான் இறைவன். நம்ம பிரச்சனையை பார்க்குறோமே கண்டி பக்கத்தில் இருக்க தீர்வை பார்க்குறோம். பிரச்சனையிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், பிரச்சனையில் மட்டுமே சுற்றுவோம். தீர்வு அங்கேயே தான் இருக்குது. நம்ம தீர்வு லாங்காக இருக்குன்னு நினைச்சிருக்கோம். கிடையாது, பக்கத்துலேயே இருக்குது, அங்கேயே இருக்குது, அது உள்ளேயே இருக்குது. இன்னும் நீங்கள் பக்குவம் அடைந்து தெளிவடைந்து விட்டீர்களா பிரச்சனைக்குள்ளேயே தீர்வு இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கும்ப லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி வக்ரமாவது 12ஆம் அதிபதி வக்ரமாவது எதை குறிக்கிறது என்றால், இந்த பாத யாத்திரை செல்லக்கூடிய பாத யாத்திரை போகிறாங்க இல்லையா, பழனி திருப்பதி, ஏதாவது ஒரு கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு பாத யாத்திரை. நீங்க பாத யாத்திரை போங்க, இல்ல மலையேறி மலை இறங்க, இல்ல பாத யாத்திரை போயிட்டு வரவங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுவது, காலில் கட்டுப்படுவது, சுடு தண்ணி வச்சு ஒத்தனை கொடுப்பது செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி சாதனையை நீங்கள் படைப்பீர்கள்.